மீண்டும் உலக நாடுகளை மிரள வைத்துள்ளார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். ஜப்பானுக்கு அருகிலேயே வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்தி உலக நாடுகளை எச்சரித்து வருகிறது வடகொரியா. தற்போது ஏவுகணை சோதனையை ஏன் வடகொரியா நடத்தியது பார்க்கலாம். உலக நாடுகளின் வர்த்தக பொருளாதார தடைகளை மீறி வடகொரியா ராணுவம் அதிநவீன ஏவுகணைகளை தயாரித்து சோதனை நடத்தி உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. இப்படி சோதனை நடத்தும் வடகொரியாவுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதனையெல்லாம் பொருட்படுத்தாத வடகொரியா மீண்டும் மீண்டும் ஏவுகணை சோதனையை நடத்தி வருகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருந்த நேரத்தில் வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வீசி சோதனை நடத்தியது. இதற்கு அமெரிக்காவும் தென்கொரியாவும் கடும் கண்டனம் தெரிவித்தன. அதே சமயம் ஐநாவும் வடகொரியாவை கண்டித்தது. இந்த ஏவுகணை சோதனை எதிரி நாடுகளுக்கு பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், இது ஒரு ராணுவ நடவடிக்கைதான் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அப்போதே விளக்கமளித்திருந்தார். அதேபோல கடந்த ஆண்டு தென்கொரியாவில் ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு முதல் நாள் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியாவை கண்டித்தது தென்கொரியா. ஆனால் அமெரிக்காவை எச்சரிக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. அதேபோல சமீபத்தில் தடை செய்யப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை நடத்தியது. இந்த ஏவுகணை ஜப்பான் எல்லைப் பகுதியில் விழுந்ததாக ஜப்பான் அரசு குற்றம் சாட்டியது. இந்நிலையில்தான் நேற்று மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது வடகொரியா. வடகொரிய தலைநகர் பியாங்கிற்கு வடகிழக்கே இந்த சோதனை நடத்தப்பட்டதாக ஜப்பானும் தென்கொரியாவும் உறுதி செய்துள்ளன. முதல் ஏவுகணை 3:50 மணிக்கும் 2வது ஏவுகணை 4 மணிக்கும் ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை ஜப்பானின் எல்லைப் பகுதிக்கு அருகே விழுந்ததாக கூறப்படுகிறது. இவ்விவகாரம் குறித்து ஜப்பான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகொரியாவின் இந்த நடவடிக்கை ஜப்பானை மட்டுமின்றி ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்தின் அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் ஜப்பான் கடல் எல்லைக்கு வெளியே விழுந்ததால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.